ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் பிடித்த ஒரு அருமையான உணவு வகையாகும். அதை தப்பில்லாமல் எப்படி அழகாக பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கலாம். அது சிறு தீயில் வச்சு சூடு பண்ணும்பொழுது நம்ம முதல்ல வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு அதனால் வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் முதல்ல வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டை லவங்கம் கிராம்பு வந்து சிறிதளவு சேர்த்தா போதும். ரொம்ப பிரியாணி மாதிரி இதில் வாசனை வரக்கூடாது. ஆனால் சிறிதளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1-2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அரைத்த வெங்காய விழுதை இது கூட சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி பழங்களை இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிதளவு உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைத்த தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். ஏன் நம்ம அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோன்னா, இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே என்ன ஆகும், அடியில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கிற தன்மை இருக்கும்பொழுது நம்ம நல்லா சுரண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது அனுபவத்தினால படித்ததுனால இதை நான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இப்படி பகுதியாக செய்யப்பட்ட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா, பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பொடிகளையும் இது கூட சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். 1 டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் இருக்கலாம். இது இப்போ இது சிறு தீயில ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் பன்னீரை அது கூட சேர்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது. வறுத்து கூட நம்ம பொதுவாக சேர்க்கலாம். ஆனால் பன்னீர் நம்ம ஏன் வறுக்காமல் சேர்க்குறோன்னா, இந்த கொதிக்கிற தண்ணியில் போடும்பொழுது அதனுடைய மிருதுத்தன்மை நீண்ட நேரத்துக்கு வருது. இதை நீங்கள் நிச்சயமாக செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதை நம்ம அப்படியே 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பன்னீர் பார்த்தீங்களா ரொம்ப மிருதுவாக இருக்குது. இப்போ நம்ம இதை தயார் பண்ணியிருக்கிற பதார்த்தத்தோடு சேர்த்துடலாம். மெதுவாக கலரி விடுங்க. இப்போ நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது முழுவதுமாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ரொம்பவே சிறு தீயில் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த 1 மேஜை கரண்டி வெண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்க தேவையில்லை. அதாவது ரொம்ப கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக எடுத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் அது சேர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல சுவை இருக்கும். அதனால இதை சேர்த்துக்கலாம். அதே தவிர ஃப்ரெஷ் க்ரீமும் அப்படி தான். உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்காமல் அதுக்கு பதிலாக 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி. இப்போ இதை மூடி 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப சிறு தீயில் நேராக சில இடங்களில் அப்படியே குப்பளங்கள் வர ஆரம்பித்தோன்னா எடுத்துட்டு சூடாக பரிமாறி மகிழலாம். என்ன நண்பர்களே, சுவையான இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது நிச்சயமாக செய்து பாருங்கள். இதில் செய்த இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா
நிச்சயமாக உணவகங்களில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவை, மனம் மற்றும் நிறத்தோடு இருக்கும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.